கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான சுகபலத்தை தந்து நம்மை அற்புதமாய் அவர் வழிநடத்துவாராக. ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற விதமாக இந்த பாடல் புத்தகத்தில 14வது பாடல் புத்தகத்தில 14வது பாடல், ஜெபத்தோட்டம் புத்தகம், பைபிள் எல்லாம் வச்சிருங்க, பாட்டு கற்றுக்கங்க. 14வது பாடல். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மையே துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. 14வது பாடல், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தெரிந்த பாடல். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து இந்த தவக்காலத்துல இந்த சிலுவையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இந்த நாளை தியானிக்கிற இந்த நாள்ல இந்த சிலுவை நினைவு கொண்டு ஏசப்பா உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்ம பாடுவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். சொல்லுங்க. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரெந்த ஜீவன் அன்றோ, நீரெந்த ஜீவன் அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ. எல்லாரும் சொல்லுங்க. நான் உந்தன் பிள்ளை என்றோ. அதனால என்ன பண்ணோம்? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானையா, நல்ல மேய்ப்பன் நீதானையா. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீருற்று நீதானையா, ஜீவநீருற்று நீதானையா. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சொல்லுங்க சத்தமா, சத்தத்தை உயர்த்தி. ஆமென், ஆமென், ஆமென். நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன போனாலும் பரலோக தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது அப்பா நமக்கு உடனடியாக அவர் உத்தரவு கொடுப்பார். நிறைய பேரை நாம கூப்பிட்டுருக்கிறாங்க இல்லையா? நம்ம நிறைய பேரை கூப்பிட்டுக்கிறோம் ஏதோ உதவிக்காக. காது இருந்தும் கேட்காத மாதிரி இருந்துருவாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க.
இல்லையா? கேள்விப்பட்டோம் கேள்விப்படாத மாதிரி இருந்துருவாங்க. அட பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி உதாசீனம் பண்றவங்களும் உண்டு. ஆனால் ஏசப்பா கூப்பிட்ட மாத்திரத்துல உடனடியாக நமக்கு பதில் கொடுத்து, உத்தரவு கொடுத்து பதில் கொடுக்கிற தேவனா இல்லையா? அதனாலதான் ஆண்டவரே, இயேசுவே உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உண்மையே நான் துதிக்க வந்திருக்கிறேன் சொல்லி நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லி நாம மனம் வருந்தி இந்த தவக்காலத்துல நம்ம மன்னிப்பு கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற சுவாமி, இந்த செவ்வாய்க்கிழமையின் கடைசி வார செவ்வாய்க்கிழமை ஜபத்திற்காக நன்றி. இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆண்டவரே, எங்க இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே 27ஆம் தேதி எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வார வெள்ளிக்கிழமை ஆண்டவரே உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவரே சுவாமி, வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வீட்டுல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதுக்காக உமக்கு கோடி நன்றி. இன்னும் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், உம்மை துதிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை வாழ வைத்த தேவனை நோக்கி, அப்பா பிதாவே அன்பான தேவனே என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுமாண்டோம். எங்க முழு குடும்பத்தையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தவக்காலத்தில் ஆண்டவரே சிலுவை பாதைகளை தியானிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதாமே ஆசீர்வதிங்க. நீங்க அநேக ஆலயங்களில் ஆண்டவரே சிலுவை பாதைக்காக சிலுவை தியானங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு ஆலயங்களில நடக்கிறதான விசேஷமான காரியங்களை, விசேஷமான கூட்டங்களை கர்த்தர் நீதாமே ஆசீர்வதித்து அங்கே கொடுக்கப்படுகிற செய்திகள், பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் எல்லாமே எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் கோடி துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். 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 வாங்க நாம் எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்து வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து நம் அநேக காரியங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு நம்ம மூத்த சகோதரி ஒருத்தர் தாய்மார், அதாவது ரஜனம்மா, அவங்களுடைய மூத்த மகன் இன்னைக்கு நேற்று சாயங்காலம் அவர் இறந்திருக்கிறாரு. அவருடைய அடக்க ஆராதனை கடைசி வரைக்கும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்திற்காக, அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமா, அவர் கிருபை நம்ம மத்தியில என்றென்றைக்கும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் தேவனை துதிக்க போகிறோம். எப்படி? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த நாளிலே முற்று முழுமையாக நம்மை பரிசுத்தம் படுத்தி இந்த வேளையில, அப்பா நான் உன்னை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து நாம் பாடினோம். ஆகவே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். எப்படி நன்றி சொல்ல போகிறோம்னா, இந்த பாடலே அப்படித்தான் சொல்லுது. எப்படிப்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன், என்ன சொல்லி நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரே
நாங்கள் பெற்ற பிள்ளைகளோ ஆண்டவரே, எங்கள் பெண் பிள்ளைகளோ, அது யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்காக ஒரு சில நாட்கள் தான் எங்களுக்கு சில நன்மைகளை செய்வாங்க. ஆனா கடைசி வரை எங்களுக்கு யாரும் அந்த நன்மைகளை செய்ய மாட்டாங்க. ஆனா நீரோ, நாங்க பரலோகத்துல வந்து சேருகிற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இதை நினைச்சு நான் எப்படிப்பா பாடுவேன், எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஒரு பாடல் சொல்லுகிறது. உங்கள் பாட புஸ்தகத்துல 108வது பாடல், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உங்களை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ரத்தம் சிந்திருக்கிறீர், இரக்கம் வைத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை விட்டு நீங்க போகவும் மாட்டேங்கிறீங்க, உடையான சேற்றிலிருந்து என்னை எடுத்தவரும் நீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரே நன்றி சொல்வேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். பாடலே 108. தேங்க்யூ லார்ட். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, சொல்லுங்க. ரத்தம் சிந்தி மீட்டவரே, ஆமென், இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. அபிஷேகித்து அபிஷேகித்து அனுப்பவரே, ஆறுதல் நாயகனே, எம்மை அபிஷேகித்து அனுப்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. எப்படி நான் பாடுவேன், அதே சொல்லுங்க அப்பா. நான் என்ன எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உங்கள் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் சுத்தம் செய்கிறேன், உங்கள் பாதம் அமர்ந்திருந்து ஆமென் ஓயாமல் சுத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் சுத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் சுத்தம் செய்கிறேன். என்னை விட்டு எடுப்படாத, என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா, எந்த நல்ல பங்கு நீதானையா, எந்த நல்ல பங்கு நீதானையா. எப்படி நான் பாடுவேன், உம்மை என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உடையான சேர்த்திருந்து தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, வருகையில் எடுத்துக்கொள்வேன், வருகையில் எடுத்துக்கொள்வேன், கூடவே வைத்துக் கொள்வேன், வருகையில் எடுத்துக்கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன், எல்லாம் கூடவே வைத்துக் கொள்வேன், என்னை கூடவே வைத்துக் கொள்வேன். எப்படி நான் பாடுவேன்,
என்னை சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்னை சொல்லி நான் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். திருப்பி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த சோர்வுக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும் போது தேவன் மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நம்ம நினைக்கும், ஐயோ நான் துதிச்சதுனால, நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால, அவருக்கு நான் அநேகருக்கு ஜெபித்ததுனால ஆண்டவருக்கு தான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுவும் மகிழ்ச்சி ஒரு விதத்துலதான். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்கள் யாருக்காகமா? நமக்காகத்தான் செய்யறோம். ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே செய்யறதில்ல. ஆண்டவருக்காக எதையும் நம்ம செய்யறதில்ல. நமக்காக நாம உயிரோடு இருக்கணும்னு மாத்திரம் மறந்து இங்க ஜெபம் பண்றோம் இல்லையாமா? அழியங்களுக்கு போய் ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், நம்ம கூடி ஜெபிக்கிறதுனால பல நன்மைகளை நாம பெற்றுக்கிறோம். இதெல்லாம் எந்த விதத்துல ஆண்டவருக்கு போய் சேராது. ஆனா ஆண்டவர் நம்ம அதிகமாய் அன்பு வைக்கிறார். எப்படி வைப்பார்? என்ன பிள்ளை துதிக்கிறது, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறது, என்னை தேடி வருகிறது என்று சொல்லி இதெல்லாம் பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா எந்த விதத்திலும் நம் தேவனுக்கு எந்த ஒரு காரியங்களும் நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா அதுக்கு மேல தேவன் நமக்கு செய்து வச்சுட்டார் இல்லைங்களாமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் நமக்கு உதவி ஒரு சில கைமாறு எதிர்பார்ப்பாங்க இல்லையாமா? ஒரு சில கைமாறுகள் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்தோன்னு நினைச்சுக்கோங்க, அதுல எதுனா ஒரு நம்ம 10 ரூபாய் வேலை கொடுத்தோன்னு நினைச்சுக்கோங்க, அதுல ஒரு 5 ரூபாய்னா அவங்க எடுத்துக்க பார்க்குவாங்க. ஒரு கைமாறு எதிர்பார்ப்பாங்க. அந்த கைமாறு இல்லாம யாரும் இன்னொருத்தருக்கு உதவி செய்யவே மாட்டாங்க இல்லைங்களாமா? ஏதோ ஒரு வேலை நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம்னா இது ஏதோ ஒண்ணு இருக்குது. ஒரு 100 ரூபாய் வேலை நமக்கு கொடுத்தாங்கன்னா அது ஒரு 50 ரூபாய் நமக்கு மிச்சம் ஆகும். அந்த கைமாறு கருதிதான் இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்வோம் தவிர இதோ நம்ம கையில போட்டு அவங்களுக்கு உதவி செய்வோமா? அப்படி செய்கிறவங்களும் உண்டு. ஆனா அப்பேற்பட்டவங்களை தான் பார்த்து தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு கைமாறு கூட கருதாம, எந்த ஒரு நம்ம கைகளை அவர் எதிர்பார்க்காம நமக்காக கடைசி சொட்டு ரத்தமோ தண்ணீரோ நமக்காக இந்த பூமியில சிந்தித்திருக்கிறார். ஆகவே இப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், பலன்களை பெற்று இங்க கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இந்த நாளில ஒவ்வொரு நாளும் பிளெஸிங் மட்டும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ரோமர் 12:2, புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 2. ரோமர் 12:2 இங்கிலீஷ்ல படிங்கம்மா. Do not conform yourself to the standard of this world, but let God transfer you inwardly by a complete change of your mind. Then you will be able to know the will of God, what is good and is pleasing to Him and is perfect. Yes, thank you ma. தமிழ்ல படிங்கம்மா 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்மளுடைய புத்தி தெளிவா இருக்க வேண்டுமா? எது நன்மை, எது தீமை, எது பிரியம், எது எல்லாமே நமக்கு தெரியும். ஆகவே இந்த உலகத்துக்கு இப்பதான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த உலகத்தார நமக்கு ஒரு உதவி செய்யும்போது கைமாறு கருதி நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீ தெரியாமல், இந்த உலகத்துல நாம் நல்ல நேர்மையாய் நடக்கணும். நன்மை தீமை எது நமக்கு தெரியும், அதன் பார்த்து நம்ம நடக்கும் போது தேவன் நம்ம மத்தியில இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நல்லவரான தெய்வத்தை நாம் துதிக்க போகிறோம், ஆராதித்தோம். இந்த வேளையிலே அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஒரு வார்த்தையில சொல்லலாம், ஆண்டவரே அவங்க பார்த்தாங்கன்னு நான் பாக்குறேன்,
அவங்க பேசினாங்க, நான் பேசினேன். அவங்க போனாங்க, நான் போனேன். அவங்க கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன். இதுதான் ஒத்த வேஷம். இதுதான் ஒத்த வேஷம் போடக்கூடாதான். நன்மை தீமை என்ன நமக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், நான் எதையும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது எதையே அதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம வசனத்தை வாசிச்சிருக்கீங்களாமா? சாந்தி இன்னொரு முறை வாசிங்க. நீங்க சோர்வா இருக்கிறீங்க, படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதினாலே மறுரூபமாகும். தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து நம் மனம் வந்து புதிதாகணுமா? புதிதாக மாறும்போதுதான் தேவன் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இந்த வேளையில அப்படியே சோர்வாய்ந்தா ஏந்திச்சு நின்னுக்கங்க. இல்ல நம்ம கண்ணு மூடிட்டா உங்களுக்கு சோர்வாயிடும்னா கண்ணை திறந்துக்கோங்க, பரவாயில்ல. ஆனா அந்த ஜெப வேளையில நம்ம கண்களை மூடும் போது தேவ பிரசன்ஸை நம்ம உணரலாம். அப்ப இந்த வேளையிலே முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம யாரா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணுங்க, இந்த அலாட்னஸ் வரணும்னு சொல்லிட்டு தான். ஆகவே ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி சுருக்கமா யாரும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை நேசித்த ஆண்டவரே, தேங்க்யூ. ஊழியம் செய்ய வந்திருக்கும் ஊழியக்காரர்களே உன் திருக்கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவரே, உன் நாமத்தினாலே ஒரு கலம் தண்ணியை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அப்பேற்பட்ட வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் சகோதர சகோதரிகள் நன்றி 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 நன்றி. மாலை ஆண்டவரே, உமது நாமத்தை பரிசாற்றும் போது உபத்திரத்துக்கு ஆளாக்குறாங்க. நன்றி. பலர் வந்து கேலி பரிகாசம் பண்ணுகிறார்கள், காண்கிறோம் ஆண்டவரே. பலர் ஆண்டவரை வதிக்கப்பட்டு ஆண்டவரை அடிபட்டும் ஆண்டவரை அப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வழியாக என் தேவனே கர்த்தாவே, உலகம் உம்மது ஆண்டவரே. அநியாயமாய் பலர் வந்து ஆண்டவரே பல்லரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று துரோகிகளாக ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியக்காரருக்கு எதிராக நிற்கும் அநேகர் உண்மையுள்ள ஆண்டவரே, திரும்பாமல் ஆண்டவரே தகப்பனே தர வேண்டும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தையும் ஆண்டவரே சகலமான இந்த உலகத்தின் வேலைகளை விட்டு விட்டு உமக்கு அவர்களுடைய வேலைகளை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்களை மனைவி ஆண்டவரே அவர்களுடைய போய் வேலையை ஆண்டவரே தேவன் ஆண்டவரை ஆண்டவரே இந்த நேரத்தில் அனைவரை உன் திருக்கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒருவரையும் ஊழியக்காரியம் மறக்காமல் ராஜாவை இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லும் நாமத்தில் ஆண்டவரை நாமத்தினால கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமே கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். அனுதினமும் உங்களுடைய ஜெபங்கள் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்கு தேவமா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த நாட்களிலே எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாளைக்கு செகண்ட் பியூசி எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. ஆகவே டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவரே, நாளை தினத்துல செகண்ட் பியூசி அந்த ஐசிஎஸ் சிலபஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி சிலபஸ் ஆகட்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் நாளைக்கு தான் வந்து பியூசி செகண்ட் இயருக்கு தொடங்க போகிறது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தின் கிருபையும் தாங்க என்று சொல்லி அந்த கத்திர கொடுத்து எல்லாருமே சேர்ந்து நம் கைகளில் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒருவரை எங்க பேர பிள்ளைகள் எழுதலாம், எங்கள் பிள்ளைகள் எழுதலாம், அக்கம் பக்கம் இருக்கவங்க எழுதலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தையும் தைரியத்தையும் மன தைரியத்தையும் முதலாவது தாங்க, பயங்களை அகற்றுங்க என்று சொல்லி எல்லா தாய்மார்களும் ஜெபம் பண்ணுங்க. நன்றி, உங்க ஜெபத்துக்காய் நன்றி. நன்றி.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா பிள்ளைகளுமே மழை இறங்குங்க. முதலாவது பயங்களை அகற்றுங்க. தைரியத்தோடு படித்து ஞானத்தோடு செலுத்து அல்லது விவேகத்தோடு எழுத உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் முகப்படுகிறோம். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை தாங்க. பெற்றோர்கள் அந்தந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு வருஷம் முழுதும் கட்டின ஃபீஸ் ஒன்று கூட வேஸ்ட் ஆக கூடாது ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அந்த பிள்ளைகள் பாஸ் ஆகணும் தகப்பனே. கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாய் இறங்குங்க ஆண்டவரே. எஸ்எஸ்எல்சி எக்ஸாமை கூட கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். டிகிரி எக்ஸாம்களை கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்களே ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்தின் ஞானத்தினால அவர்களை நிரப்புங்க ராஜா. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அவர் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை என் கர்த்தர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிரசவத்துக்காய் காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முதல் பிரசவத்துக்காய் காத்திருந்த மகள் ஸ்டெப்பி வாழ்க்கையில செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே அப்பா, வெரோனிகாவையும் சுந்தரிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிதாய் திருமணமான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் இல்லற உறவுகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவன் நமக்காய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தோம், அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆகவே இந்த வேளையிலே தேசத்துக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தின் மேல் அவர் கரங்களை வைக்கணும். நிறைய தேவைகள் தேசத்தில் இருக்கிறது. ஆகவே ராஜா, இது ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை, எங்கள் வீதிகளை ஞானத்தோடு நடத்த அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிறைய விதவிகளுக்கு போய் சேர வேண்டிய நிதிகள் சேரணும். அனாதை பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய நிதிகள் போய் சேரணும் ஆண்டவரே. எங்கள் தலைவர்கள் எங்கள் தேசத்தை நியாயத்தோடு நீதியோடு நடத்தணும் தகப்பனே. சமாதானத்தோடு நடத்தணும் என்று சொல்லி நம்ம தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்க தேசத்தை தொடுங்க ஆண்டவரே. இது ஆளும் தலைவர்களை தொடுங்க ஆண்டவரே. இது பிளான் போடுற ஒருத்தரும் தொடுங்க இயேசு சுவாமி. தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ல யார் ஆண்டவரே உண்மையான ஊழியக்காரரோ அவர்களை என் கர்த்தர் நீ தெரிந்து கொள்ளும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, எலெக்ஷன்ல நல்ல ரிசல்ட்டை தாங்க தகப்பனே. நிறைய சினிமா நடிகர்களை தொடுங்க தகப்பனே. அவர்கள் எல்லாம் மனம் திருமணம் தகப்பனே. அவங்களுக்கு கூட நிறைய கண்ணீர் இருக்குது, நிறைய பேருக்கு வியாதிகள் இருக்கிறது ஆண்டவரே. நிறைய பேருக்கு குடும்ப கஷ்டங்கள் இருக்குது ஆண்டவரே. நிறைய சினிமா ஆக்டர்ஸ்களை கத்த தொடுங்க தகப்பனே. குடும்பமாய் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, மறைவான மரணங்கள் நிறைய பேருக்கு நடக்கிறது ராஜா. அதெல்லாம் என் கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. தற்கொலைகளை மாற்றுங்க தகப்பனே. விஷக்கிருமிகளை மாற்றுங்க தகப்பனே. கஞ்சால எடுக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. குடிக்காரர்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. சிகரெட் ஸ்மோக்கர்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, இதெல்லாம் தெரியாம ஆண்டவரே அவங்க சுபம் போகமா இருக்கிறாங்க ஆண்டவரே. குடும்ப பிரச்சனையில இருந்து அவங்க தலையிடாம மற்ற காரியங்களுக்கு தலையிட்டு கொண்டிருக்கிறாங்க ராஜா. கர்த்தர் அவர்கள் எல்லாம் தொடுங்க தகப்பனே. நீதியாய் குடும்பங்களை நடத்த ஆண்டவரே தவறு வழியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. மனைவிக்கு விரோதமாய் தவறு செய்யக்கூடாது, கணவனுக்கு விரோதமாய் தவறு செய்யக்கூடாது, பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது. குடும்பங்கள் இயேசுவுக்காக வாழ்ந்த ஆண்டவரே உண்மையான குடும்பங்களாய் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, 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 நன்றி. எங்க தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக எங்க தன்னுடைய நோய்களுக்காகவும் அவங்களுடைய சுகத்துக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளையிலே சாந்தி மற்றும் அந்தோனி அம்மா, சுஷீலா, குமார்
இவங்க 4 பேர்களை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இவங்க எல்லாம் ரொம்ப பெட் ரிட்டனா இருக்கிறாங்க. கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க எல்லாம் வந்து ஜீவனுக்காக இந்த நாட்களை கவுண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, குமாருக்கு நல்ல உடல் சௌக்கியம் ஆரோக்கியம் வேணும், அவங்களுக்காக ஜாம் பண்ண போறோம். ஆக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்தனி அம்மாக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, சுஷிலாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜ்குமாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகோதரன் பேக் பெயினை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே, அந்த பேக் போனுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வலிமை தாங்க இயேசு சுவாமி. அதே போல சகோதரன் குமாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகனை தொடுங்க தகப்பனே ஆண்டவரே, அப்பா இன்னர் பார்ட்டிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே, அதை செயலாக கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கார்த்திக் என்ற சகோதரன் அவர் ஆண்டவரே கண் ஆபரேஷன் அந்த டெஸ்டுக்காக போறாரே, கர்த்தர்கார மகனோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி மகன் கார்த்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மகன் ஆல்பர்ட்டுக்கு ஆண்டவர் உடல் சுகம் தேவை ஆண்டவரே, எல்லாமே சரியாக இருக்க கர்த்தர் மகன் ஆல்பர்ட்டை தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் தொடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ரீட்டா அவங்க முட்டி கால் வலிகள் எல்லாம் வலிகள் கர்த்தர் அந்த சகோதரி இந்த வேலை தொடட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே பிபி சுகர் மற்றும் தைராய்டு ஹார்ட் பெயின் எல்லாமே நார்மலா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே. அதே போல அந்த மேரி அம்மா மகளுக்காக 5 ஆபரேஷன்கள் ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கிறதா, இன்னும் சுகமே பெறாத இருக்கிற அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேளையில தொடுங்க ராஜா, மருத்துவரால் ஆகாதது மருத்துவரால் கூடாதது என் கர்த்தரால் ஆகும் ஆண்டவரே. இந்த வேளை அந்த மகளை தொடுங்க தகப்பனே, அப்பா மேரி அம்மா மகளை தொடுங்க இயேசு சுவாமி. என் கர்த்தர் தொடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேலை டென்ஷனான அதிகமான பிரஷரா இருக்கிற மகள் பிரமிளாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடன்களாக ஆண்டவரே மகளுடைய ஆபீஸ் டென்ஷன்கள் அதிகமாய் ஆகாதபடிக்கு மகளை இயேசுவின் நாமத்தினால தொடுங்க தகப்பனே. மகள் பிரமிளாவுக்கு சமாதானத்தை கட்டளைங்க ஆண்டவரே. அதே போல தச்சமாக்கு இருக்கிற காது அடைப்பை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எப்பத்தா என்று சொல்லி திறக்கப்படுவதாக ராஜா என் கர்த்தர் ஆண்டவரே. காதுகளில் இருக்கிற அடைப்பை இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும் ஆண்டவரே. விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. என் கர்த்தர் தாயோரோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஷீலா மகளோடு கூட இருப்பதற்காக நன்றி. வாலிப மகளை ஆசீர்வதிங்க, நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தினாலே மகளை இம்மட்டுமாய் வைத்திருக்கிறீரே, நன்றி ராஜா. உம்முடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் பயங்கரமான கால்வழியில் இருந்த தாயாரை ஆசீர்வதித்து இன்று உங்க சுகத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெசிதா அம்மாக்கு இருக்கிற கால்வழிகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கால்வழிக்கு பரிபூர்ண விடுதலை தாங்க ராஜா ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே சாந்தி அம்மாவை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க, அந்த வீட்டுக்கு ஆண்டவரே பணங்கள் வந்து சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவரோடு கூட பேசுங்க தகப்பனே. ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது போல கடன் பிரச்சனையான இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீட்டு வாடகை கட்ட முடியாம, சீட்டு போட்டும் அதை கட்ட முடியாம ஆண்டவரே, சந்தாங்களை வாங்கி அதை கட்ட முடியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. மனமிறங்கி அந்த பிள்ளைகள் தேவைகளாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை மாற்றுங்க தகப்பனே. நிறைவானவர் அவர்கள் இல்லத்திலே வாங்க ராஜா. கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. நீரே அவர்களுக்கு ஒரு வழி வாசலை காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த மேரிய மக்கள் இருக்கிற கால்வழியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் காண்பிக்கிறமைக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா முக்கியமாக லில்லி ஆண்டிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரை தொடுங்க தகப்பனே. அவர்களுக்கும் காலில் ஆகப்பட்டிருக்கிற அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும் தகப்பனே. லில்லி ஆண்டி தொடுங்க தகப்பனே. வாஞ்சையோடு வருகிற அந்த தாயாரை என் கர்த்தர் அந்த கால்களில் இருக்கிற வலிகளை மாற்றுங்க, கால்கள் இருக்கிற வீக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அநேகருக்கு நரம்பு வலிகள், எலும்பு வலிகள், சதை வலிகள், ரத்த குழாய்கள் சரியாக ஆக்டிவேட் ஆகுறதுல ஆண்டவரே எல்லாம் பிளாக்கேஜ் ஆகி இருக்கிறது. ஒவ்வொன்றும் சந்திங்க இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. லில்லி என்ற சகோதரிக்கு இன்னைக்கு டயாலிசிஸ் தகப்பனே. அந்த மகளை தொடுங்க ராஜா. இந்த வேளையில தொடுங்க தகப்பனே. தூரமா இருக்கிற அந்த மகளை தொடுங்க
ராஜா. உங்க கரம் அந்த மகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. சோனு என்ற மகளுக்கு ஒரு சின்ன பழிவழி வந்து அது பயங்கரமான பாதிப்புக்குள் போயிருக்கிற அந்த மகள் சோனுவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வழியால, கண் வழியால, காது வழியால, கை கால் வலிகளால, வீக்கங்களால இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகை இயேசுவின் நாமத்தினால ராஜா. விடுதலை கொடுக்கிற தேவன், ஆசீர்வதிக்கின்ற தேவன், சுகத்தை கொடுக்கின்ற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பெரிய ஊழியக்காரர்கள் படுக்கைகளை மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி. அவங்க வீட்டு தேவைகளை சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தான் தர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கணவனை இழந்திருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு வாலிப மகள் பிரான்சினா, அவங்க தகப்பன் மரித்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை தாங்க இயேசு சுவாமி. அதே நேரத்தில் ஜெயந்தி என்ற ஒரு மகள், வாலிப மகள், அவங்க கணவனே இறந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. கலங்காதே, பயப்படாதே, இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, கணவனை இழந்து மனைவி இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை நீங்க தாங்க ராஜா. பிள்ளைகளை விட்டு வெளியூருக்கு சென்று வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை அந்தந்த வீடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும், இன்று பதில் தாரும், இப்போ அதிசயம் செய்யும் ஐயா. எல்லா துதியும், எல்லா கண்ணமும், எல்லா மகிமைகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவரே, நலதம் என்னும் தைலத்தை உடைய பாதத்தில் ஊத்தி கழுவி 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 அந்த மரியாதை போல நாங்களும் நல்ல பங்குகளை தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்தில் வருகிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் தேவனுடைய பிரியமான சித்தம் என்னது என்று அறிந்து தெரிந்து உடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்து அதுபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளா இங்க வந்திருக்கிற நாங்க எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உலகத்தாருக்காக நாங்கள் வாழாமல் பரலோக தேவனுக்காக நாங்கள் வாழ இந்த வேதத்தில் எதை சொல்லி இருக்கிறதோ அதை நாங்கள் கடைபிடிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு காய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதே சத்தியத்தின் வழியை நாங்கள் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற ஊழியரை மறைத்து அவரோடும் என்னோடும் இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya. சொல்லுங்கம்மா, ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே பேசும் உம்மடியவன் நான் கேட்கின்றேன், வாழ்வு தரும் வார்த்தையை நான் இன்று எங்களை நிரப்பியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அவர் வார்த்தை சொல்லாகும், அது கட்டளையிட நிற்கும். அவ்வளவு மகத்துவமான வார்த்தைகளுக்கு நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். செய்திக்கு முன்பாக நம்மை நாம் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே. உலகத்தார் பேசினதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். நாங்க விண்ணப்பத்தின் வழியாக உங்களோடு கூட பேசிட்டோம். இப்பொழுதோ நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி.
Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. இந்த தவக்காலத்துல வந்திருக்கிற இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமான வழிகளிலே நம்மை நடத்தும்படிக்காக நம்முடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையின் கீழே புதைத்து விட்டு எல்லாவற்றையும் புதைத்து நாம் நீதிக்கு பிறந்தவர்களாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் இந்த நாளிலே சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் வேஷம் போடுகிறவர்களாய் அல்ல, மனம் புதிதாகிறதுனாலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நேரடியாக நம்ம செய்திக்காக நம்ம போவோம். சுருக்கமாய் நாம் தியானம் பண்ணுவோம். ஏசாயா 53வது அதிகாரம். பைபிள்லயே சங்கீதத்துக்கு அடுத்து அது பாருங்க, நீதிமொழிகளுக்கு அடுத்து அதாவது ஐசாயா 53 அந்த அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாக தீர்க்கதரிசி வழியாக ஆவியான அந்த தேவனை குறித்து அவர் எப்படி வந்து பாடுபடுவார், எப்படி அடிக்கப்படுவார், எப்படி நொறுக்கப்படுவார், எப்படி நமக்காக அவமானத்தை சுமப்பார், நம்மேல் விழுந்து நம்முடைய பாவ பாரங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் எப்படியெல்லாம் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில நமக்காக எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லி 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லி அதை தியானிக்கும்படியாய் செய்தவர் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ஆக ஏசாயா 53ல அங்க மிக அருமையான ஒரு சில வசனங்களை படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல 4 and 5 படிங்க. 4 and 5. But he endured the sufferings that should have been ours, the pain that we should have borne. All the while we thought that his suffering was punishment sent by God. Amen. Hallelujah. இல்லையா? ஏசாயா 53 அதிகாரத்துல இங்க 1 இருந்து 5 ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க. கரெக்டா நல்லா சத்தமா நிறுத்து நிதானமா 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர், 3 ஒருத்தர், 4 ஒருத்தர், அப்படி 5 பேர் இருக்கிறீங்க. 5 வசனங்களை 5 பேர் நிறுத்து நிதானமா படிங்க. முதல் வசனம் படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். முதல் வசனம் ஒன்னிலிருந்து எங்கள் மூலமாய் அதாவது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் அதுல ஒரு வசனம் படிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அல்லேலூயா. இரண்டாவது, இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவனுக்கு முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக தேவன் இயேசு எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமற் போயிற்று. அல்லேலூயா. இதான் கரெக்ட் இல்லையா? அடுத்து, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன? மெய்யாகவே, நல்ல கவனிங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய இருங்க எத்து நிதானமா படிங்க, அவசரம் கிடையாது. படிங்க, முதல்ல படிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ
அவர் வேதனையால் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அல்லேலூயா. அஞ்சாவது வசனம் என்ன? நம்முடைய மீறுதல்களின் மீது நல்ல கவனிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் மிகுந்து அவர் நெருக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். அவர் மேல் வந்தது அவருடைய நரம்புகளால் குணமாக்கினார். அல்லேலூயா. இந்த ஐந்தாவது வசனம் தான் முக்கியமான வசனம். இந்த அஞ்சாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஆமென். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆகிறோம்? குணமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இவைகளை தியானிக்கதான் ஆண்டவர் இயேசு இந்த நாளில நம்ம எல்லாரையும் ஒருமனப்பட்டவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும், அதாவது இதுல 12 வசனங்களுக்கு இல்ல தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படியெல்லாம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னென்னலாம் காயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், எப்படியெல்லாம் நமக்காக உபத்திரவப்பட்டார் என்பதை மிக தெளிவோடு கூட இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுல இன்னைக்கு விசேஷமாய் இந்த செய்தியினுடைய விசேஷ தலைப்பு என்ன தெரியுமா? அக்கிரமங்களை மன்னிக்கும் இயேசு தேவன். அல்லேலூயா. இந்த தலைப்பு அக்கிரமங்களை மன்னிக்கும் இயேசு, இல்லாட்டி இயேசு தேவன் அப்படின்னு கூட போடலாம். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். அதனாலதான் இந்த 5வது வசனத்தை நாம மறுபடியுமாய் படித்தோமே. இதுக்காக தான் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலே நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், அநியாயங்கள் மன்னிக்கப்படும், துரோகங்கள் மன்னிக்கப்படும், மீறுதல்கள் மன்னிக்கப்படும், பாவ சாபங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் ஒருவேளை நாம் பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும், வியாதி உள்ளவர்களா இருந்தாலும் கூட அந்த வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்த அவருடைய தழும்புகளால் நாம் என்ன ஆக போகிறோம்? குணமாக போகிறோம். அல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று மிக தெளிவோடு கூட சொல்லப்படுகிற இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போதே ஆண்டவர் நம்மேல் மனம் இறங்கி விட்டார், மனதுருகி விட்டார். நம்மேல் அவர் இரக்கம் வைத்திருக்கிறார், நம்மேல் அவர் தயவு வைத்திருக்கிறார். ஆமன்பானவர்கள், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் செய்வார், அவர் வருவார், அவர் அப்படியே நமக்காக சிலுவை சுமப்பார். கல்வாரி சிலுவையில வானத்துக்கும் பூமிக்கும் 6 மணி நேரம் அவர் தொங்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த தவக்காலத்தில சிலுவை பாதை என்ற நாட்களில இந்த 14 ஸ்தலங்களை வைத்து அநேக ஆலயங்களில இன்றைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படிப்பட்ட இந்த சிலுவை பாதை தியானங்களை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இல்லைன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்ச மாத்திரத்துல 5 ஆலயங்களில இன்றைக்கு நடக்க போகிறது. எத்தனையோ ஆலயங்கள்ல இன்னைக்கு உபவாச கூட்டத்துல இது நடக்கும். எல்லா ஆலயங்கள்ல இருக்குது, எல்லா சபைகளிலும். அதே போல சாயங்காலத்துல இல்லைன்னா கூட 4 சபைகளில ஆலயங்கள்ல இப்படிப்பட்ட சிலுவை பாதை தியானங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு இரவு ஜபம் கூட இருக்கிறது. இரவு, அதாவது 10 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 4 மணிக்கு முடிக்கிற ஒரு சபை கூட்டமும் இருக்கிறது. விசேஷமான கூட்டம். அநேக ஆயிரம் ஜனங்கள் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதத்தை சொந்திருக்கிறார்கள். ஆக இந்த தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் அக்கிரமங்களை
மன்னிக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது இந்த அக்கிரமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கிரமம் என்று சொன்னால் வழி, கிரமம் என்று சொன்னால் வழி. அக்கிரம் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது அக்கிரமமான வழிகளில் இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள், மனுஷருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், கணவனுக்கு மனைவிக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் தான் இந்த அக்கிரமமான காரியங்கள். நீ செய்யறது உனக்கே நல்லாகுதா? இது உனக்கு அக்கிரமா தெரியலையா? இது உனக்கு அநியாயமா தெரியலையா? இது உனக்கு துரோகமா தெரியலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முகத்துக்கு முன்பதாகவே கேட்பாங்க. நீ செய்யறது ரொம்ப அக்கிரமமா இருக்குது, நீ செய்யறது ஆண்டவருக்கே பொறுக்காது அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் உணர்த்துகிறவர்கள் கூட நம்ம மத்தியத்துல உண்டு. ஆக அன்பானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? அப்படியே எடுங்க, புதிய ஏற்பாடுக்கு வாங்க, எபிசியன் வாங்க, எல்லாரும் வாங்க சீக்கிரம். இந்த இடத்துல எபேசியர் 2வது அதிகாரம், இந்த புனித பவுல் சின்னப்பர் அவர் வழியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் எப்படியெல்லாம் சுமந்து கொண்டு எப்படியெல்லாம் நமக்கு மோட்ச வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி இங்க சொல்லுகிறது. முதல் 2 வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. எபிசியன் 2nd சாப்டர், எபேசியர் 2வது அதிகாரத்துல அங்கே தமிழ்ல அப்புறமா படிக்கிறாங்க. முதல்ல 2 வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. 2வது 2nd சாப்டர்ல 1st and 2, 1, 2. From death to life. In the past, you were spiritually dead because of your disobedience and sins. Amen. Second one. At that time, you followed the world's evil way. You obeyed the ruler of the spiritual powers in the space, the spirit who now controls the people who disobey God. Amen. இதுல 4th one படிங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. But God's mercy is so abundant and his love for us is so great. Amen. 8th one படிச்சிருங்க. For it is by God's grace that you have been saved through faith. It is not the result of your own effort, but God's gift, so that no one can boast about it. Amen. இங்க தான் வரணும். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற அந்த தேவன் ஆரம்பத்துல சகோதரி சொன்னவனமா இதை கொடுத்தா செஞ்சிடலாம், இதை கொடுத்து சரி பண்ணிடலாம், இதை கொடுத்து சரி பண்ணிடலாம், அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது இல்லையா, அதை இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல இன்னும் அதிகமான பாவம் தான் வரும், அநியாயம் தான் வரும், அக்கிரமம் தான் வரும். அவங்க இவங்க சொல்லி அல்ல, நீங்க செபம் பண்ணுங்க, நீங்க செபம் பண்ணுங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது இல்லையா, அவன் விசனமாய் அல்ல, மற்றவங்க சொல்றதுனால கட்டாயமாயும் அல்ல, உங்கள் இருதயத்தை தோன்றுகிறதை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக காணிக்கை கொடுங்க. நீங்க உற்சாகமாய் கொடுக்கும் போது கர்த்தர் அதுல பிரியமாய் இருப்பார் என்று சொல்லி பைபிளை பார்க்கலாம். அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுடைய எந்த காரியமும் நீங்கள் சுயமாய் ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, ஆண்டவர் அதை அற்புதமாய் செய்வார். அதைத்தான் இந்த இடத்துல புனித பவுல் சின்னப்பர் ஆண்டவர் இயேசு நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் எப்படி மன்னித்து எந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் உயர்த்திருக்கிறார் என்பதை குறித்து இங்க சொல்றார் பாருங்க. 1வது வசனம் ஒருத்தர் படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். முதல் காரியம் பாருங்க. அப்போ அக்கிரமத்துல நம்ம என்ன ஆயிட்டு இருந்தோம்? செத்து போயிருந்தோம். பிசாசோடு கூட இருந்தோம், அநியாயக்காரரோடு கூட இருந்தோம், பாவிகளோடு கூட இருந்தோம், துன்மார்கரோடு கூட இருந்தோம், பொய் பேசுகிறவர்களோடு கூட இருந்தோம். ஏன்னா அவங்க தான் அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், துரோகம். அவர்களோடு கூட நாம் எல்லாரும் மரித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தத்தினாலே ஜீவனை கொடுத்ததுனால என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்து விட்டார். அல்லேலூயா. உன்னை என்னையும் மகனாய் மகளாய் மாற்றி விட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து சிலுவையை சிந்தின ரத்தத்தினால உன்னை என்னையும் மீட்டு ரட்சித்து அவருடைய மகனாய் மகளாய் நம்மை ஏற்றிருக்கிறார். இத்தனை பெரிய அதிசயம் அன்பானவர்களே, இத்தனை பெரிய ஆச்சரியம்.
ஆகவே தான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நேற்றில் போன வாரம் போன மாசம் நமக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத அந்த நாட்கள்ல உலகத்தாரோடு கூட நாம இருந்துட்டோம். அவங்கள போல இருந்துட்டோம், இவங்கள போல இருந்துட்டோம். அவங்க சொன்னதை செய்தோம், இவங்க சொன்னதை செய்தோம். அப்பெல்லாம் இயேசுவை தெரியாது, பைபிளை படிக்கவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை. நம்ம கோயிலுக்கு போயிருந்தோமா தெரியாதா இல்லையா? இங்க பாருங்க, பிசாசோடு கூட, பிசாசின் ஆவிகளோடு கூட, பிசாசின் பிள்ளைகளாய் ஒரு நாள்ல நாம இருந்தோம். இருந்தோமா இல்லையா? சொல்லுங்க, இருந்தோமா இல்லையா? ஆமாங்க, அங்கதான் இருந்தோம். இன்னைக்கு கூட நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க இல்லையா? ஐயோ, நான் மனம் திரும்பறதுக்கு முன்னால, நான் இயேசுவை அறியாததுக்கு முன்னால செய்யக்கூடாத அநியாயத்தெல்லாம் செஞ்சேன், செய்யக்கூடாத அக்கிரமத்தெல்லாம் செஞ்சேன், கெட்ட வழக்கத்தில் இருந்த, குடும்பத்துக்கு விரோதமாய், தாய் தகப்பனுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் நான் துரோகம் செய்தேன், அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் துரோகம் செய்தேன். இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டனோ, எப்பொழுது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டனோ அன்றைக்கே நான் மாற்றப்பட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க இல்லையா? பாருங்க, இதுக்கு முன்னே நீங்க அப்படிதான் இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு பவுல். சின்னப்பர் சொல்றாரு, அப்படிதான் இருந்தோம் நாம எல்லாரும். உண்மைதானே? அல்லேலூயா. அப்படி இருந்தவர்களைத்தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாரு தெரியுமா? 3வது வசனம் படிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே, ஆசாபாசங்களோடு கூட, கண் போன போக்கிலே கால் போகுதையா அப்படின்ற மாதிரி கண்ணு பாக்குறதெல்லாம் செய்யுது, கண்ணு பாக்குறதெல்லாம் செய்யுது, செய்யக்கூடாத அநியாயத்தெல்லாம் செஞ்சிருது. அவர்களுக்குள்ளே மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற பிள்ளைகளைப் போல நாம் இருந்தோம். ஒரு காலத்துல நாம் அப்படிதான் இருந்தோம். அங்கே இருந்தவர்களை தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து ஜெபிக்க முடியாது செய்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. தேவனே இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய். தேவன் எப்படியா இருந்தாரா? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில், நல்லா கவனிங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் எல்லாரையும் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மறுபடியும் அந்த வார்த்தை அவர் சொல்றாருங்க. பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அடுத்த வருஷம் இன்னும் நல்ல சொல்லுது பாருங்க, படிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க இருந்த நம்மை இல்லையா, பாவ சாபத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே, துரோகத்திலே இருந்த நம்மை, பிசாசோட பிள்ளைகளோடு கூட இருந்த நம்மை, அநியாயக்காரரோடு கூட இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினால பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் வைத்த அந்த அன்பினாலே நம்மை உயர்ப்பித்து எங்க உட்கார வைத்திருக்கிறாரா?
அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் பெற்றவங்க இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள். வெறும் கிறிஸ்தவர்கள் இல்ல, பேர் கிறிஸ்தவங்க இல்ல. பேர் கிறிஸ்தவங்க என்று பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. மோட்சம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு மோட்சத்தை பத்தி பேரே தெரியாது. பாக்கியம் சொல்லுவாங்க, அவங்க பாக்கியவதிக்கு லாயக்கே இருக்க மாட்டாங்க இல்லையா. உத்தமன் என்று சொல்லி நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த உத்தமனுக்கு அவர் லாயக்கே இருக்க மாட்டாங்க. உத்தமனுக்கு என்ன அர்த்தம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிறைய புனிதர்களுடைய பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த புனிதர்களுடைய பரிசுத்தவான்களுடைய பிரகாரம் நடக்கிறாங்களா? கவனிச்சு பாருங்க. இல்லங்க, அன்னை மரியாள் மேரி என்ற அந்த பாக்கியவதி பேரை வச்சிருக்காங்க. அவ்வளோ பேர், அவங்கள மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆண்டவரே, இதோ உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களா இருந்தால் பரலோகத்துக்கு ஒருபோதும் வர முடியாதுங்க. கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்து இயேசுக்குள் இருந்து மற்றவங்களை மனமாற மன்னித்து வாழ்கிறவர்களை தான் தேவன் உன்னதங்களிலே கொண்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. பத்தியா, யாருடைய கிருபையினாலே? 8வது வசனம். அவருடைய கிருபையினாலே தானே. அவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தயவு, இரக்கம், அன்பு. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உன்னதத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்தாரே. இதெல்லாம் எதனால? அவருடைய கிருபையினால. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வைத்த அந்த அன்பினாலதான். நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிற அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய்தான் உன்னதங்களிலே நமக்காக ஒரு ஸ்தானத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே நம்ம எல்லாருடைய விசுவாசத்தை கொண்டு பாருங்க, அவருடைய கிருபை என்றைக்கு இருக்கிறது. ஆமா, நான் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேனா, நான் விசுவாசியா இருக்கிறேனா, நான் இன்னைக்கு பிலீவ் பண்றேனா, ஆண்டவர் மேல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேனா, இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மாறாத கிருபையா இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவோடு கூட இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் சங்கீதம் வாங்க Psalms 25:11 அந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்ததுனால அவர் மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 25:11 என்ன சொல்லுது பாருங்க? Keep your promise, Lord, and forgive my sins, for they are many. ஆமென். யார் சொல்றது? மகாராஜா சொல்றாருங்க. தாவீது மகாராஜா சொல்றார். இஸ்ரவேல் தேசத்துக்கு 2வது ராஜாவாய் வந்த இந்த மகாராஜா சொல்றார். என்ன சொல்றாரு? 25:11 கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது. எவ்வளவு பெருசு? பெரியது. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோமா, என்னங்க ஒரு சின்ன தப்பு தானே செஞ்சுட்டேன், என்ன ஒரு சின்ன போய் பேசிட்டேன், என்ன இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டேன், கொடுத்ததை கொடுக்கலன்னு சொல்லிட்டேன், கொடுக்காததை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன், ஒரு சின்ன போய் தானே செஞ்சேன் இல்லையா? அப்படித்தானே சொல்றான். நீ சின்ன போய் செய்தாலும் சரி, பெரிய போய் பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, பாவம் தான், அநியாயம் அநியாயம் தான். தாவீது சொல்றாரு பாருங்க 25வது அதிகாரத்துல 11வது வசனம். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, என்னுடைய அக்கிரமம் ரொம்ப பெருசான, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை எனக்கு என்ன பண்ணுமா? மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இதத்தாங்க நம்ம மனம் மருந்தி ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, ஏசப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் மேல தயவா இருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கேட்கணும்.
அப்படி கேட்கும் போதுதான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. என் அக்கிரமம் பெரிது ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே நெருப்ப சொல்லுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, எல்லாம் தெரிஞ்சு செஞ்சுதான், தெரியாது செஞ்சதெல்லாம் இல்லை. அது ஒரு வலை அந்த வழக்கு ஜபத்துல வருதுனால இல்லையா, அறிந்தும் அறியாததும் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. ஆனா இப்போ இருக்குதான் பார்த்தா அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சுதான். இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு கொஞ்சம் கம்மி பண்ண அப்படின்னு. நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிடுறோம். தெரிஞ்சு சாப்பிடுறோமா தெரியாது சாப்பிடுறோம். வீட்டுல திட்டினா கூட என்ன பண்ணிடுறான், மொல்லமா அப்படி போயிட்டு ஒரு 5 ஸ்பூன் போட்டு வந்துடுறான் இல்லையா. அதே மாதிரிதான் உப்பு கூட கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அதனால நிறைய பேர் கோவம் கூட வந்துருது. ஒரு பையன் என்ன பண்ணா, கிச்சன்ல போயிட்டு அங்க கொஞ்சம் சர்க்கரை இருந்துச்சுன்னு வாயில போட்டுன்னு வந்துட்டான். அப்படியே வாயில போட்டுன்னு வந்துட்டான். அவன் அந்த டேய் சர்க்கரை சாப்பிட்டியாடா, சின்ன பையன் தான், சர்க்கரை சாப்பிட்டியாடா, மா இல்லம்மா, டேய் சர்க்கரை டப்பா திறந்துக்குதுடா அப்படின்னு சொன்னான். அந்தம்மா அப்படின்னு பேசாதா. நெக்ஸ்ட் டைம் போய் என்ன பண்ணா, சர்க்கரை டப்பா திறந்து சாப்பிட்டுட்டு சர்க்கரை டப்பா மூடி வச்சுட்டு வந்துட்டான். தெரிஞ்சிடான். அப்ப அம்மா வந்து கேக்குறாங்க, டேய் சர்க்கரை சாப்பிட்டியாடா, இல்லவே இல்லம்மா, டேய் வாயெல்லாம் முட்டின்னுக்குதா. அப்ப நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவான், வாயை தொடச்சுன்னு வந்துடுவான். சத்தியா இந்த மாதிரி தாங்க நம்முடைய பாவங்களை நம்மள என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே மூடி போட்டு மறைச்சிடறோம் எல்லாத்தையும். நம்ம ஒப்பு கொடுக்கறதுல ஆண்டவரே என் அக்கிரமங்கள் ரொம்ப பெருசா ஆண்டவரே, அநியாயம் ரொம்ப பெருசா ஆண்டவரே. இந்த தவக்காலத்துல தாங்க ஜபம் பண்ணோம். அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு வேளை இந்த 40 நாள் இந்த சிலுவை பாதை நாட்களை கொடுத்தாரு என்பது தெரியாது, நம்ம ஞாபகப்படுறோம். ஆண்டவர் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு 2026 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் செஞ்சு முடிச்சுட்டார் எல்லாத்தையும். நமக்காக யாவையும் செய்து முடிச்சு விட்டார் எல்லாத்தையும். கல்வாரி சிலுவை சுமந்துட்டார் எல்லாம். அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் போயிட்டார். சீக்கிரம் அவர் வரப்போறார், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போக. ஆக இதை எல்லாவற்றையும் திருஷ்டாந்திரங்களாக அப்படின்னாக்கா அடையாளங்களாக வச்சிருக்கிறார். இதெல்லாம் நினைக்கணும். நீ எனக்கு அங்கங்க இன்னைக்கு ஆலயங்களில் சிலுவை தொங்குது, இதெல்லாம் நினைக்கணுமா? இந்த சிலுவை தான் இயேசு சுமந்தாரு. இந்த சிலுவை நீ நோக்கி பார்த்தால் நீ பிழைப்பாய். உன் குற்றங்களுக்காக குறைகளுக்காக தாவீதை போல ஆண்டவரே என் அக்கிரமங்கள் பாவங்கள் அநியாயங்கள் ரொம்ப பெருசா ஆண்டவரே, ஆனாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னித்தரலுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வார். அதுல 31 வாங்க 31. அங்க 31ல அங்க மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுது. 10வது வசனம் சாப்டர் 31ல சாம்ஸ் தான் 31ல 10. I am exhausted by sorrow and weeping has shortened my life. I am weak from all my troubles, even my bones are wasting away. Amen. 9th படிங்க. 9th one ஒருத்தர். Be merciful to me, Lord, for I am in trouble. My eyes are tired from so much crying. I am completely worn out. Hallelujah. பாருங்க இப்ப 10வது படிங்க. 10வது வசனம் படிங்க. தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. சஞ்சலத்தினாலும் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் என்னுடைய வருஷ காலங்கள் தவிப்பினாலும் அழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமாங்க இல்லையா? ஞாபகம் வருதா இந்த வசனம்? மறுபடியும் படிங்க. இன்னொருத்தர் வேற ஒருத்தர் படிங்க அந்த வசனத்தை. படிமா நீங்க தான் படிங்க. சந்தியமா. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் போயிடுச்சு இல்லையா? கழிந்து போயிற்று. எவ்வளவோ பேர் புலம்புறாங்க இல்லையா? என் வாழ்க்கை அநியாயமா போயிடுச்சுங்க, என் வாழ்க்கை அநியாயமா கழிச்சு போட்டாங்க, வாழ வழி தெரிஞ்ச நான் முன்னால போலுங்க. நீங்க நிறைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போறாங்க. அப்படிதான் வாழ வேண்டிய வயசு. நிறைய வாலிப ஆண்கள் பெண்கள் கோபத்தினாலே அநியாயத்தினாலே அக்கிரமத்தினாலே துரோகத்தினாலே இயேசுவை அறியாததினாலே சத்தியத்தை அறியாததினாலே வாலிப நாட்கள்ல தங்கள் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. புருஷன் ஒரு பக்கம், பஞ்சாதி ஒரு பக்கம் இல்லையா? ஆண்டவர் அவர்களை எதற்காக இணைத்தார்? நீதி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று.
கணவன் மனைவி அந்த மஞ்சத்தை, அந்த கட்டிலை எதுக்கு அவர்களுக்கு கொடுத்தார்? அவர்கள் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கணவனுக்கு ஏற்ற மனைவியா இருக்கணும், மனைவிக்கு ஏற்ற கணவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. இன்னைக்கு இந்த வசனம் பாருங்க, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றது, எல்லா கணவன் மனைவிக்கும், தாய் தகப்பனுக்கும், பெரியவங்களுக்கும். படிங்க மறுபடியும் அத. என் பிராணன் சஞ்சலத்தினாலும், என் பிராணனான என்னுடைய வாழ்க்கை சஞ்சலத்தினாலும், என்னுடைய வாழ்க்கையின் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு ஆண்டவரே. அநியாயமா என் வாழ்க்கை போயிடுச்சு ஆண்டவரே, அநியாயமா என் வாழ்க்கை போயிடுச்சு ஆண்டவரே, வருஷ காலங்கள்லாம் போயிடுச்சு ஆண்டவரே சொல்றாங்களா இல்லையா? இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? இப்ப மனம் திரும்பி என்ன பிரயோஜனம்? இப்ப வாழ்க்கை கொடுக்குறேன்னு வந்திருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் புலம்புறாங்க. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. பத்தியா, வாலிப நாட்கள்ல நீ ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு உன்னுடைய அக்கிரமத்தினால, பத்தியா, நீ சேராதது எதுனால? குடும்பமா இருந்ததுனால, இருக்காம போனதுனால, எதனால? அக்கிரமத்தினாலதான். கணவனை மனைவியை ஏற்றுக்கொள்ளாம போனதுனால, எதனால? அக்கிரமத்தினால. என் அக்கிரமத்தினால என் பலன் குறைந்து என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு. இப்ப வாழணும்னு நினைக்கிறேன், இப்ப நேசிக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப நான் அன்பு செய்கிறேன்னு நினைக்கிறேன், ஒண்ணும் நடக்காத. என்ன இல்ல? பலன் இல்லையே, நிக்கிறதுக்கே பலன் இல்ல. எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? உலர்ந்து போயிடுச்சு. அப்படியே எலும்புக்கெல்லாம் வயசாயிடுச்சு, இருந்த பலன் எல்லாம் போயிடுச்சுங்க. அல்லேலூயா. இப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழித்து போடுறோம். இதெல்லாம் வந்து இந்த சிலுவை பாதை தியானங்கள்ல நம்ம தியானிக்கணும். இந்த 12வது ஸ்தலத்துல எங்குமே போடாத வந்து அந்த 12வது ஸ்தலத்துல வந்து முட்டி போடுறோமே, எதுக்காக? அந்த 12வது ஸ்தலத்துல தான் இயேசு நமக்காக ஜீவன் பிரிகிறது. என் ஆவியை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்களை எல்லாரும் முட்டி போட்டு அந்த சிலுவைக்கு முன்னால் நிற்கிறாங்களே, அந்த சமயத்துல தாங்க இதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, என்ன அழகாய் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க. என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போனது ஆண்டவரே. அதனால அவர் என்ன சொல்றாரு? 9வது வசனம் பாருங்க, மேல இருக்கிற வசனம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நொறுக்கப்படுகிறேன், நான் எல்லா விதத்திலும் நொறுக்கப்படுகிறேன். துக்கத்தினாலே என் கண்களும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி குறுகி போயிடுச்சுங்க. ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு முடியது இல்லைங்க. முன்னா நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு முடியது இல்லை. இதனால இதெல்லாம் நாம செய்த குற்றங்கள் குறைகளினால. ஆமன்பானவர்களே, அதனால அவங்க தப்பு செஞ்சாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்க, ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு நாம யாரும் நீதிமான்கள் கிடையாது. நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாவற்றுக்காக நாம என்ன பண்ணிப்போம்? இதுக்கு முன்னால ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அவர், நம்முடைய அநியாயங்களை மன்னிக்கிறவர் அவர். அதுல 40வது வசனம் வாங்க, அப்படியே வாங்க, சீக்கிரம் வாங்க. 40வது வசனம் 48. அங்கே ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. 48th சாப்டர்ல 12th verse, 40வது அதிகாரத்துல 12வது வசனம். I am surrounded by many troubles, too many to count. My sins have caught up with me, and I can no longer see. They are more than the hairs of my head, and I have lost my courage. Hallelujah. 13 படிச்சிருங்க சீக்கிரம். Save me, O Lord, help me now. ஆமென். அவ்வளவுதான். இதுதாங்க நீ நான் கேட்கணும். இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிற நாட்கள்ல படிங்க. 40வது அதிகாரத்துல 12வது வசனம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பத்தியா, இதெல்லாம் யார் செஞ்சது? நாம செஞ்சதுதான். இந்த பக்கம் ஒண்ணு வருது, அந்த பக்கம் ஒண்ணு வருது, அந்த பக்கம் ஒண்ணு வருது, போன் மேல போன் வருது அப்படின்னு சொல்ற இல்லையா? இந்த தீமைகள் எல்லாம் எதுனால? நாம செய்ததுனாலதான்.
எண்ணிக்கடங்காத தீமைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிச்சு கொண்டே இருக்கிறது. நீ இதெல்லாம் செஞ்சிய, நீ அதெல்லாம் செஞ்சிய, நீ இதெல்லாம் செஞ்சிய. நிறைய பேர் இன்னைக்கு அப்பா அம்மாவை சரியா கவனிக்கிறது இல்லையா? பொதுவா இவங்கள பத்தி அவங்கள பத்தி எல்லாம் வேண்டாம். பொதுவா நல்லா கவனிங்க. அப்பா அம்மாவை சரியா கவனிக்கிறது அதை அவங்க மகனோ மகளோ பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. சின்ன பசங்கள பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. எங்க ஊழியத்தின் பாதையில நிறைய பேரை நாங்க சந்தித்து இருக்கிறோம். இதெல்லாம் கேட்டே இருக்கிறோம். எங்க காதார நாங்க கேட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அந்த சின்ன பசங்க பேரனோ பேத்திய பார்த்துன்னு தான் இருப்பாங்க. மகனோ இல்லாட்டி மகளோ அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற காரியங்கள் என்ன? கொஞ்சம் காப்பி போதாதா? பெரிய கிளாஸ் தான் வேணுமா உனக்கு? முன்னாலாம் சொல்லுவாங்க பூனை கிளாஸ். பாத்துக்கிறீங்களா? அதுலதான் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? தொண்டை நீ அதை காப்பி கொடுத்துக்கிறான். கப்பு இப்ப இருக்கிற கப்பு இவ்வளவு பெருசா இருக்கும். அது உள்ள போதா இவ்வளவு தான். கப்பு இவ்வளவு பெருசா இருக்குது, குச்சனா கதையாச்சு அப்படின்னு இல்லையா? இதெல்லாம் அந்த பேரனை பேத்திய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒண்ணு வரும், ஒரு நாள் ஒண்ணு வரும். எதை விதைத்தாயோ அதே நீ அறுக்க போகிற ஒரு நாள் ஒண்ணு வரும். ஒரு நாள் இவன் கிழவன் ஆவான், இவன் கேள்வி ஆகும். அப்ப அவன் மகனை பார்த்து சொல்லுவான், மகனே தண்ணி எடுத்துனான் வர இருப்பான். ஏன் இவ்வளவு லேட்டா? சீக்கிரமாண்ணா. இரு, என்ன அர்ஜென்டா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்லுவான், இந்த மாதிரி தானே எங்க ஆயாவுக்கு பண்ணேன், இந்த மாதிரி தானே எங்க தாத்தாவுக்கு பண்ண. நீ சொல்வானா இல்லையா? கட்டாயமா சொல்லுவாங்க. நாங்க பார்த்த ஒரு பெரிய ஒரு வயதான தாயாருக்கு, வயதான பாட்டி, அவங்களால எழுந்துக்க முடியவே இல்லை. அந்த அப்பா சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு என்ன மாதிரி பண்ண நீ, எங்க அம்மாவுக்கு நீ என்ன மாதிரி பண்ண நீ அப்படின்னு கேட்டாங்க. டேய், அந்த காலத்துல தெரியாம செஞ்சுட்டான்டா அப்படின்னாங்க. ஆமன் பானுங்களே, பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. எது வரைக்கும்? நாம செத்து பரலோகம் மனம் திரும்பி பரலோகம் போகிற வரைக்கும் அது நம்ம கூடவே தான் வரும். மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அது உன்னை என்னைய விட்டு போவே போவார். உன்னதத்துல நீ நானும் போய் இயேசுவோடு கூட உட்காருக்கிற வரைக்கும் அதுக்காக நீங்களும் நானும் மனம் மருந்தி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் பானவர்களே, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறது. சத்தியா சொல்ல முடியும்? என்ன முடியுமா? யாருனால முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. அவ்வளோ அநியாய அக்கிரமங்கள் இருக்கிறதுங்க மனுஷன் வாழ்க்கையில. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, என் இருதயம் அதை நினைத்து நினைத்து என்னாகிறது? சோர்ந்து போயிடுச்சு. அதை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போயிடுச்சு. எத்தனாவது வசனம்? 13 படிச்சிருங்க. கர்த்தாவே இது எல்லா காரியத்திலிருந்து என்ன பண்ணுங்க? என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றேன் இன்னைக்கு? ஆண்டவரே, இந்த அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நோய் நொடியிலிருந்து ஆண்டவரே என்னை சீக்கிரமா குணமாக்குங்க ஆண்டவரே. நான் உமது முகத்தை நோக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. என்னை விடுவீங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, தீவிரித்து வாங்க ஆண்டவரே, தீவிரமாய் வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றோம் இன்னைக்கு? ஆக பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும் தேவன். இல்லையா? கடைசி ஒரு வசனம், சீக்கிரம் வாங்க. ரோமன்ஸ், அங்கே ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்க பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல வைத்த அந்த கிருபை, இரக்கம், தயவு. இந்த பவுல் சின்னப்பர் வழியாக ரோமர் 4ஆம் அதிகாரத்துல, ரோமன்ஸ் 4th chapterல 7th word படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். Happy are those whose wrongs are forgiven, whose sins are pardoned. Amen. ஆமென். ஒரே ஒரு வசனம் தான், சின்ன வசனம் தான், ஆனா பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது.
என்ன சொல்றாரு 4ஆம் அதிகாரத்துல? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் தங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே காயங்களினாலே மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. யார் பாக்கியவான்களே? நீங்கள் நானும் தான். சொல்லுங்க, நான் தான் பாக்கியவதி, நான் தான் பாக்கியவான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது, நிறைய பேருக்கு தெரியுங்க. நிறைய பேர் இன்னைக்கு சிலுவைப்பாதைகளுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க. போட்டும் பரவாயில்ல. ஆனா வந்தவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். இதை செய்யதான் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமா பைபிளை மூடி வச்சிருங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம், முழுமையா ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் இந்த ஜெப கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. தயவுசெய்து போங்க. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாருமாய் உம்மை நேசிக்கின்றேன். தெரிஞ்ச பாட்டு சத்தமா பாடுங்க. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி நேசியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் தாவீது கற்றுக் கொடுத்த ஜெபம். நாசுமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஏனெனில் அவர் நம் எல்லாருடைய அக்கிரமங்களை மன்னித்து நம் நோய் நொடியிலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த விசேஷித்த பாடலை கடைசியில நம்ம பாடுவோம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை ஆண்டவரே பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், தயவின் நிமித்தம் எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து நாங்களும் உன்னதத்திற்கு வருகிற பிள்ளைகளாய், உன்னதத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் நினைத்து எங்களை உன்னதங்களிலே வந்து உட்காரும்படியாய் செய்திருக்கிறீரே, அதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உன்னதத்தை பார்க்கும்படியாய் செய்தீர் ஆண்டவரே, உணரும்படியாய் செய்தீரே, பைபிளை படிக்கும்படியாய் செய்தீரே, துதிக்கும்படியாய் செய்தீரே, ஆராதிக்கும்படியாய் செய்தீரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் செய்தீரே, அதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் மிகுதியாய் இருக்கிறது என்று தாவீது சொன்ன வண்ணமாய் நாங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தீமைகள் திரளாய் இருக்கிறது, எங்கள் பாவ அநியாயங்கள் எங்கள் தலை முடியிலும் அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க என் தேவன் சீக்கிரமாய் நீர் வந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் எங்கள் மத்தியில நீர் இருக்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைக்க, கவலைகளை மாற்ற, வேதனைகளை மாற்ற, துக்கங்களை மாற்ற, துயரங்களை மாற்ற, அக்கிரமங்களை மன்னிக்க, பாவங்களை மன்னிக்க எங்கள் மத்தியில வந்திருக்கிறமைக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே, ரேண்டாவுக்காக ஸ்தோத்திரம், நீட்டாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சாந்தியமாவுக்காக ஸ்தோத்திரம், நிச்சயமாவுக்காக ஸ்தோத்திரம், தேசியமாவுக்காக ஸ்தோத்திரம், ஷீலாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல சுவாமி குமாரம்மாவுக்காக ஸ்தோத்திரம், ஐலட்டுக்காக ஸ்தோத்திரம், அரியனுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே எல்லாருக்காக
அருமையான மகள் ஆண்டவரே ஷீலா சேவருக்காக கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பேத்தி பிள்ளைகளையும் என் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே நினைவு கூர்ந்து அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து உன்னதத்திற்கு உரியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் மனம் மருந்தி ஜெபித்து உடைய வேதத்தின் மேல் எங்கள் கண்களை வைக்கிறவர்களாய் எங்கள் முழு குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாய் மாற்றுங்க. எங்க வீடு ஜெப வீடாய் மாறட்டும். நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் தொனிக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்க குடும்பத்தை சார்ந்த ரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் இந்த வழியில நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவியும் ஆண்டவரே. சொல்லுங்க, விடுவியும் ஆண்டவரே. குணமாக்குங்க, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால தொடுங்க ஆண்டவரே. உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்தவர்கள் விசுவாசித்தவர்கள் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கொடாகொடி நன்றி ஆண்டவரே. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இரத்தத்தினால மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொன்னார்கள். எல்லாரையும் பாக்கியத்திற்குள்ளே கொண்டு போகிறமைக்காய் நன்றி. இது எங்களுடைய கிரியினால வந்தது அல்ல ஆண்டவரே. நாங்கள் செய்த தான தர்மத்தினால் அல்ல, நாங்கள் கொடுத்த காணிக்கையினால் அல்ல. மாறாக இவைகள் எல்லாம் உம்முடைய ஈவா இருக்கிறது, உம்முடைய கருணையா இருக்கிறது, உம்முடைய தயவா இருக்கிறது, உம்முடைய கிருபையா இருக்கிறமைக்காக கோடி கோடி நன்றி. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற தாய்மார்களுடைய ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளவோ நோய் நொடிகள் ஆண்டவரே. நடக்க முடியாதவர்கள் ஆண்டவரே, எழுந்திருக்க முடியாதவர்கள் ஆண்டவரே, ரெஸ்ட் ரூமுக்கு போக கூட முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொரு முட்டி பகுதியை தொடுங்க ஆண்டவரே. கால்கள் பகுதியை தொடுங்க ஆண்டவரே. முடவனை தொட்டு அதே இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரம் இன்றைக்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார்களை சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, தொடுங்க ஆண்டவரே. என்னை தொடுங்க ஆண்டவரே. என் பலவீனங்களை தொடுங்க ஆண்டவரே. எனக்கு நல்ல சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியாய் வாழ்நாள் என்னை குணமாக்கினார் என்று சாட்சி சொல்ல ஆண்டவரே. எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சாட்சி சொல்ல ஆண்டவரே. பாவ அக்கிரமங்களை மன்னித்தார் என்று நாங்கள் வருகின்ற நாட்கள் அநேகருக்கு சாட்சி சொல்லி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆலயங்களுக்கு அழைத்து வர வேண்டும் ஆண்டவர். அப்படியே செய்யப்படுவதற்காய் கோடி கோடி நன்றி. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். நாளைய நாள் ஆண்டவரே ஆரோக்கியதாசனுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனுக்கு இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்தீரே, அதற்காய் கொடா கொடி நன்றி. இந்த நாள் ஆண்டவரே பிரான்சினா அவருடைய தகப்பனார் மரித்து போனார். அந்த மகனுக்காக ஆண்டவரே, அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நல்ல அடக்க ஆராதனையும் அடக்கமும் நடக்க தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக இருந்து ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து குற்றங்களை மன்னித்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். அப்படியே செய்யப்போவதற்காய் கொடாகொடி நன்றி. இன்னைக்கு ஆங்காங்கே நடக்கிற எல்லா ஜெப கூட்டங்களிலே தேவனுடைய மகிமையான பிரசனம் இறங்கி வரட்டும். அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவர். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். எல்லாருமாய் சத்தமாய் வாய்களை திறந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் தேவன் முடிசூட்டி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்காக முதலாவது நாம் கோடி கோடி நன்றிகளை எடுக்கலாம். இந்த நாளிலே பாக்கியவான்களாக தேவன் அவன் நம்மை வைத்திருக்கிறார். எவருடைய பாவங்கள்
யாருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் நம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம தெரிந்து செய்த ஒவ்வொரு குற்றம் குறைவுகளை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம், மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே ஆத்துமாவே நன்றி சொல்லு. அது எப்படி சொல்லு? முழு உள்ளத்தோடு கூட சொல்லு. ஏனென்றால் அவர் என் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தார். அது என்ன பண்ணிட்டாரோ அது மூடி போட்டுட்டாங்களாம். ஆகவே நாம தான் பாக்கியவான்களா இருக்கிறோம். பாடல் புஸ்தகத்திலே 400 சாங் நம்பர் 400. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஓ படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்மாவோடு நன்றி சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா? முழு உள்ளத்தோடு கூட தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அங்கே வந்த ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். நம் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்த நாம் யாருமா? பாக்கியவதிகளும் பாக்கியவான்களா இருக்கிறோம். God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon. நன்றி எல்லாவற்றையும்